ஹாய்டா, வெல்கம் டு மோஜி பனி எஃப்எஃப். நான் உங்கள் லில்லி. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஜி குக் எஃப்எஃபோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். த அன்டோல்ட் லவ் ஸ்டோரி, ஹேட் பட் லவ். ப்ளீஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் எனக்கு கமெண்ட்ஸ்லாம் எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணிங்க. ஐ ஆம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஆர்மீஸ். சரியா, நான் வேலை கொல்லலாம் பேசல. அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நான் அதோட ஸ்டோரி என் பண்ணியிருந்தேன். ஜி குக்கு 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. அதோட தான் என் பண்ணியிருந்தேன். வாங்கடா, அதுலேருந்து அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போடலாம். இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிமினை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கான். ஜிமினும் அப்படியே ஃபேஸு க்யூட்டாக வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி எப்படின்னா ஜங்குக்கு நெக்குக்குள்ளே வந்து அவன் ஃபேஸை வச்சுட்டு அவ்வளோ அழகாக வந்து அப்படியே தூங்கிட்டு இருக்கான். ஜிமினோட மூச்சு காற்று வந்து ஜங்குக்கோட நெக்கில் அப்படியே படுது. இப்போ ஜங்குக்கு அப்படியே திரும்பிதான் எப்படின்னா நேராக படுத்திருப்பான் ஜங்குக்கு. இப்போ சைடில் அப்படியே திரும்பி ஜிமினை தான் பார்க்குறான். ஜிமின் அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கான். இப்போ 2 பேர்த்துக்குமே ஒரு 2 இன்ச்சு தான் கேப்பு. அப்படியே எப்படி சொல்லுன்னா 2 பேர்த்து லிஃப்ட்டும் உதடு மோதுறதுக்கு. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா அப்படியே லைட்டாக போய் ஜிமினோட லிப்ஸில் அவன் ஃபிங்கரை வச்சு அப்படியே ஒரு மாதிரி வந்து ஜங்குக்கோட ஃபிங்கரை வச்சு அப்படியே ஒரு மாதிரி வந்து அப்படியே ஒரு மாதிரி 2 உதடி டச் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் ஏ கம்முன்னு போ, சும்மா வந்து நோண்டிகிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே தூக்கத்திலே வளர்றான். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு என்ன பண்ணுறான்னா அப்படியே அந்த லிஃப்ட்டில் அப்படியே சாஃப்டாக அப்படின்ட்டு ஒரு கிஸ் கொடுத்துட்டு அப்படியே ஜிமினை நல்லா டைட்டாக ஹக் பண்ணி படுத்துக்கிறான். இப்போ ஜிமினும் இன்னும் நல்லா ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி படுத்துக்கிறான். இப்போ அப்படியே அந்த சைடு அப்படியே போகலாம். ஆரம் நம்ஜூன் இந்த மாதிரி அவங்க சைடு போகலாம் வாங்கடா. இப்போ அப்படியே நம்ஜின் சைடு போகலாம் வாங்க. இப்போ அங்கே ரூமில் தான் ஆரம் வந்து ஃப்ரெஷ்ஷாக போயிட்டார். ஜின் வந்து அப்படியே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து அவர் அப்படியே டயர்டாக பெட்டில் வந்து படுத்துருக்காரு. அப்பா என்ன வலி ஐயோ, இவனுங்க ப்ராக்டிஸ் தான் கொடுக்குறானுங்க. ரைட், ஏன் கொஞ்சம் சிம்பிளான டான்ஸ்லாம் கொடுத்தா ஆகாதா? இடுப்பு வளைக்க சொல்கிறானுங்க, காலை வளைக்க சொல்கிறானுங்க, ஒன்று கழுத்தை வளைக்க சொல்கிறானுங்க. இது என்ன உடம்பு நினச்சானுங்களா இல்லை லபரு நினச்சானுங்களா? மடக்கி நம்மளால் ஆட முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஜின் என்ன பண்ணுறான், ஒரு மாதிரி அப்படியே பெட்டில் படுத்துட்டு அப்படியே புரண்டுட்டு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ஜுன் தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வெளியே வராங்க. டவல் மட்டும் வியர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜின்னை பார்த்துட்டு டேய் இப்போ எதுக்குடா கத்திட்டு இருக்க? யோ, நீலாம் ஒரு லீட்ராயா? இல்லை நீலாம் ஒரு லீட்ராக தான் கேட்குறேன். ஜின் என்ன பேசுகிறேன்? பின்ன என்னையா, டான்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக சொல்லி கொடுத்தா ஆகாதா? ஒன்று இப்படி வளைச்சி ஆட சொல்கிறானுங்க, இல்லைன்னா காலுக்குள்ளே பூந்து வெளியே வர சொல்கிறானுங்க. இது உடம்பா இல்லை லபுராயா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறான். இப்போ ஆரம் தான் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு கேபாப்ஸ்னால் சும்மாவா, எல்லா கஷ்டமும் தான் இருக்கும், எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜின் தான் அட போயா, இந்த ஆர்மிஸை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்காக ஏன் இடுப்பெல்லாம் கலண்டு போயிடுது வேறு. என்னாலேயும் முடியல சாமி, வயசு வேறு ஆகுது. ஆமாம் தாத்தாவாயிட்டேன், அதனால் உனக்கு வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் சொல்கிறாங்க. இப்போ ஜின் தான் ஆமாம் நீ ஏன் இப்படி நிற்கிற அப்படின்ட்டு இப்போ தான் ஜின் வந்து அப்படியே ரியலைஸ் பண்ணிவிட்டு ஆரம்பை பார்த்து கேட்குறாங்க. இப்போ ஆரம் தான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே அவங்களே டாப் டு பாட்டன் பார்த்துக்கிறாங்க ஆரம். ஆரம் போய் ட்ரெஸ் ஏர் பண்ணுங்க, எதுக்கு வெறும் இடுப்பில் டவல் மட்டும் கட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறான். இல்லைடா, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ தான் வந்தேன், அதுக்குள்ள நீ ஏதோ பேசிக்கிட்டு இருந்தியா, அதனால தான் சரின்ட்டு நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே மறந்துட்டேன், சாரி வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் வேறு ட்ரெஸ் வேர் பண்ணிவிட்டு வராங்க. இப்போ வந்துட்டு அப்படியே ஜின் பக்கத்தில் தான் படுக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஜின் வந்து அந்த சைடு படுத்துக்கிறாங்க, இந்த வந்து ஆரம் வந்து இந்த சைடு படுத்துக்கிறாங்க. நடுவில் வந்து ஜின் என்ன பண்ணுறான்னா 2 பில்லோ வச்சிட்றான். இப்போ ஆரம் தான் என்னதுன்னா பில்லோ எதுக்கு, தூக்கத்தில் கை கால்லாம் மேலே படுமில்ல, அதுக்கு இந்த பில்லோ தேவையா? ஆமாம். ஓ, பில்லோ இருந்தால்
இல்லைன்னா பில்லோ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் வந்து என் மேலே கை கால் போட மாட்டீங்க. ஆஹா, பில்லோ இருந்தாலும் என் பாடி கூட உன் மேலே டச் ஆகாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாங்க. இப்போ ஆரம்பம் ஜின்னை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு சரி 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 படு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜின்னை வந்து படுக்க சொல்லிவிட்டு ஆரம் வந்து அப்படியே உட்காந்துட்டு எப்படின்னா அந்த பெட்லேயே வந்து அப்படியே அந்த பெட்டில் வந்து அப்படியே அந்த இதில் சாஞ்ச மாதிரி உட்காந்துட்டு அப்படியே புக்ஸ் தான் படிச்சிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஜின் நல்லா தூங்கிடுறாங்க. ஆரம் வந்து எப்பவுமே புக்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவாங்க. இப்போ வந்து எப்படின்னா ஆரம் வந்து புக் வந்து சின்சியராக வந்து அது ஸ்டெட்ஸ் போட்டுட்டு படிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜின் என்ன பண்ணுறாங்கன்னா காலை தூக்கி அப்படியே போத்துன்னு ஆரம் மேலே போடுறாங்க. இப்போ ஆரம் அடே எரும மாடு எப்பத்தான் சொன்னான் கால் கை எதுவும் படாது எப்பா ஏதோ கம்பியை தூக்கி போட்ட மாதிரி போடுறானே அப்படிங்கப்பா இது காலா இல்லைன்னு இரும்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த காலை தூக்கி அப்படியே அந்த சைடு வைக்கிறாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு இப்போ ஆரம்பம் அப்படியே அந்த காலெல்லாம் அப்படியே தேய்ச்சிட்டு மறுபடியும் அப்படியே படுத்துக்கிறாங்க. இப்போ மறுபடியும் ஜின் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கையை தூக்கி அப்படியே ஆரம்போட வயிற்றுலேயே பொத்துன்னு போடுறாங்க. அப்பா ஐயோ இவன் இப்பயே இந்த போடு போடுறான். ஃப்யூச்சரில் நான் என்ன கஷ்டப்பட போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து புலம்புறாங்க. ஏன்னா ஜிம் வந்து அந்த கை தூக்கி வந்து ஆரம் வயிற்றுலேயே போட்டதுனால செம வலி வந்திருக்கும். இப்போ ஆரம் என்ன பண்ணுவாங்கன்னா அத்தாடி இவன் கூட படுத்தா நமக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் என்ன பண்ணுறாங்க அவங்களோட ஒரு பில்லோ ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு அந்த ஒரு ஷோபா மாதிரி இருக்குது அதுவே ஒருத்தர் வந்து நல்லா படுக்கலாம் அங்கே போய் என்ன படுத்துக்கிறாங்க. இப்போ அப்படியே நம்ம சுகாவும் ஜேஹோப் சைடும் போகலாம் வாங்கடா. இப்போ இந்த பக்கம் சுகாவும் ஜேஹோப் தான் அப்படியே வந்து 2 பேருமே நல்லா தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னா நல்லா தூங்கிட்டாங்க. இப்போ சுகா தான் நல்ல தூக்கம். ஜேஹோப் என்ன பண்ணுறாங்க டான்ஸ் அந்த ஸ்டேஜில் வந்து டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணதுலும் அந்த தூக்கத்தில் அப்படி சொன்னால் அந்த பாட்டு பாடினதையும் அப்படியே அவங்களுக்கு வந்து ட்ரீமாக வந்திருக்கும். ட்ரீமாக வந்ததில் ஜேஹோப் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே டக்குன்னு ஏஞ்சி உட்காந்துட்டு கையெல்லாம் ஒரு மாதிரி வந்து ஸ்டெப்ஸ் போடுற மாதிரி ஆட்டிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பாடிக்கிட்டு அந்த பிடி சாங் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுடா, அந்த சாங்லாம் நமக்கு வாயில் வராது. அந்த பிடிஎஸ் சாங்கை பாடிக்கிட்டு ஒரு மாதிரி வந்து தூக்கத்துலேயே வந்து ஒரு மாதிரி வந்து அப்படியே ஸ்டெப்ஸ் போட்டுட்ருக்காங்க. இப்போ இதை வந்து இந்த சவுண்டு கேட்டு சுகாவுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு என்னடா இதுன்னு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்படியே சுகா பார்க்கக்குள்ளே என்னென்னா அப்படியே ஜேஹோப் வந்து அப்படியே ஹேண்டு அந்த லெக்கில் வந்து ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டு அப்படியே தூக்கத்துலேயே வந்து அப்படியே பாடிட்டுருக்காங்க. சுகாவுக்கு செம்ம கோவம் வருது. ஏன்னா சுகாவுக்கு வந்து தூக்கத்தில் யாராவது டிஸ்டர்ப் பண்ணால் செம்மையாக கோவம் வந்துடும். என்ன பண்ணுறாங்கன்னா ஏஞ்சி உட்காந்துட்டு அப்படியே ஹெட்டில் ஹேண்டை வச்சுக்கிட்டு ஐயோ இவனை ஏன் என் பக்கத்தில் படுக்க சொல்லி விட்டாங்க. டேய் ஜேஹோப்பு அப்படின்னு சொல்லிட்டு சுகா கூப்பிட்றாங்க. ஆனால் ஜேஹோப் காதிலே விழுகலை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சுகா ஒரு பில்லோ எடுத்து அப்படியே மண்டையிலே போடுறாங்க. இப்போ ஹோப் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே எப்படின்னா ஒரு மாதிரி குமிஞ்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்துச்சு நிமிந்தாங்க. ஐயையோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. டீ ஏண்டா கத்துற ஏன்னா தலையில் யாரோ அடிச்சிட்டாங்க, போச்சு எனக்கு ரத்தம் வருது, மண்டை உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு என்னன்னா ஹோப் வந்து கத்துறாங்க. இப்போ மறுபடியும் சுகா என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஷேக் பண்ணுறாங்க. இப்போ ஜேஹோப் தான் இப்போ தான் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. என்னாச்சு சுகா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறாங்க. இப்போ சுகா தான் என்ன பண்ண ஏன்னா இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டேன். நான் ஒன்றும் பண்ணலே. டேய் கொல்ல பண்ணிடுவேன் தெரியுதா, என்னை தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணால் பிடிக்காதுன்னு தெரியுமா தெரியாதா? ஆமாம் அதுக்கு என்ன அப்போ தெரியுமா தெரியாதா? தெரியும், அப்புறம் ஏன்டா எரும மாடு மாதிரி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. இப்போ ஹோப் தான் ஹலோ சுகா நான் ஏன் கத்துறேன், என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோப் சொல்கிறாங்க. இப்போ சுகா தான் டேய்
என்னை டென்ஷன் படுத்தாது. 8 வாட்ச்னா எங்கே போய் விழுவனே தெரியாது. ஒழுங்காக வாயை கையை காலெல்லாம் மூடிக்கிட்டு படுக்கிற, இல்லைன்னு வச்சுக்க ஓங்கி ஒரே மெதி தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இப்போ ஜெயஹோப் தான் அப்படியே டக்குன்னு அப்படின்னா வாயில் வந்து அப்படியே ஹேண்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்க. சுகா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மவுத்தில் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே கேட்குறாங்க. இதே மாதிரியே படு வாயை வாயை இழுத்து வச்சு தைக்கிறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இப்போ ஜெயஹோப்பும் அப்படியே என்னென்னா மவுத்தில் ஹேண்ட் வச்சுட்டு அப்படியே கமெண்ட் படுத்துக்கிறாங்க. இப்போ அப்படியே நம்ம இவங்க 2 பேரும் அப்படி தூங்கிட்டு இருக்காங்கடா. இப்போ அப்படியே நம்ம டே சைடு போகலாம் வாங்கடா. இப்போ நம்ம டே தான் நல்லா அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு இப்போ பெட்டில் தான் படுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ஃபோனில் வந்து ஒரு பிக்கை பார்த்துட்டு அப்படியே புலம்பிக்கிட்டே படுத்துருக்காங்க. ஐயோ, நான் என்னென்னமோ நினச்சிட்டு வந்து படுத்துனே இருந்தேனே, இப்படியா இந்த அப்பா பண்ணுவார். லில்லி எங்கடி போனேன், ஏன்டி இப்படி என்னை புலம்ப விட்டுட்டு, நாம் 2 பேரும் இங்கே இருக்கிறோம், ரூமில் இருக்கோம், எல்லாம் என்ஜாய் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேனே, அங்கே தான் எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு இருந்தால் இங்கேயும் எல்லாம் வந்துட்டாங்க, எனக்குன்னு எல்லாம் வருவானுங்களாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் புலம்பிகிட்டு இருக்காங்கடா. இப்போ வியோட டோர் வந்து அப்படியே லாக் ஆகுது. டக் 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 டக்குன்னு சத்தம் கேட்குது. இப்போ தான் அப்படியே டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு, இந்த நேரத்தில் யார் இது, இந்த ஒர்க்கர்ஸ்க்கெலாம் வேறு டைமே கிடைக்காதாடுது, நேரம் கட்ட நேரத்தில் தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க. ஒரு ஃபோட்டோவை பார்த்து முன்னே என் லில்லியை பார்த்து ஒரு ஃபீல் பண்ண விடுறானுங்களா, இவனுங்களை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருங்கடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வேகமாக போயிட்டு அப்படியே டோரை தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தோன்னே அம்மா பேய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. ஏன்னா முன்னாடி ஆப்போசிட்டில் வந்து ஒரு பர்சன் வந்து அப்படின்னா அந்த மலைக்கொட்டு மாதிரி போடுவாங்கடா, அது ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணிக்கிட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரு பிளாக் அண்டு பேண்ட் ஷர்ட் வியர் பண்ணியிருக்காங்க. பிளாக் கலர் வந்து மாஸ்க் போட்டுட்டு அப்படியே ஒரு அந்த மலைக்கோட்டு மாதிரி ஃபுல்லாக ஒரு ஆஃப் சைஸ் போட்டுட்டு அப்படியே எப்படின்னா அந்த டோருக்கு இந்தாண்ட அப்படியே சாஞ்ச மாதிரி அப்படியே வந்து ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி கட்டிக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க. யார் நீங்கள், இங்கே என்ன வேணும், முடி வேறு பெருசாக இருக்கு, ஐயோ யாருன்னு தெரியலையே, யாருங்க வேணும் உங்களுக்கு, நீங்கள் எதிர்பார்க்குற ஆள்ல இங்கே இல்லை, ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, டோர் அப்படியே நான் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. இப்போ அந்த பர்சன் தான் அப்படியே டோரில் அப்படியே ஹேண்ட் வச்சுட்டு அப்படியே நிற்கிறாங்க. ஹலோ மேம், உங்களுக்கு என்ன வேணும், ப்ளீஸ் எதாக இருந்தாலும் எனக்கு எதுவும் தெரியாது, வேறு எங்கேயாவது போய் கேளுங்க, நாங்களே புதுசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு தான், அது பொண்ணு தான்டா, அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அப்படியே தள்ளி விட்டு அந்த ரூம்குள்ளே தான் என்ட்ரி ஆகுது. பொண்ணு ஐயோ யாருன்னே தெரியல, ஏன்டா எனக்குன்னே எல்லாம் வருவீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஏம்மா பொண்ணு உனக்கு இப்போ என்ன வேணும், நீ எதிர்பார்க்குறாள்ல இங்கே யாரும் இல்லை, ப்ளீஸ் கெட் அவுட், ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு அந்த கோட்டை வந்து மலைக்கோட்டை வந்து ரிமூவ் பண்ணி அந்த சைடு போட்டுட்டு அப்படியே வந்து தான் பார்க்குது. இவ இப்போ என்ன பண்ண போகிறா, ஐயோ இந்த நேரம் பார்த்து யாரும்ல வேறு யாரும் இல்லையே, ஐயோ என்னை யாராவது காப்பாற்றுங்க, லில்லி எங்கடி போனேன், ஏன்டி எனக்கு என்னென்னமோலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்கடா. இப்போ அப்படின்னா வாய்க்குள்ளேயே முனகுறாங்க. இப்போ அந்த பொண்ணு தான் அப்படியே பார்த்துட்டு அந்த மாஸ்க்கு தான் அப்படியே ரிமூவ் பண்ணுது. பண்ணோடனே அப்படியே அவ்வளோ ஷாக்கு, ஏய் 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 லில்லி நீயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்குறாங்கடா, ஏண்டா இங்கே வடங்க அப்படின்ட்டு லில்லி கூப்பிட்றாங்க. என்ன ஏண்டா என்னை பார்த்தா உனக்கு பேய் மாதிரியா இருக்குது, சொல்லுடா என்னை பார்த்தா உனக்கு பேய் மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கேட்குறா. இப்போ தான் பேய் மாதிரிலாம் இல்லை, இப்படிலாம் கவர் பண்ணிட்டு வந்தால் அப்புறம் எப்படி தெரியும் எனக்கு, பார்த்து சடின்னு பார்த்து நான் பயந்துட்டேன், அதனால தான் பேயின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ லில்லி தான் ஏன்டா சொல்ல மாட்டேன், ஏன் சொல்ல மாட்டேன்
அப்படின்னு சொல்லிட்டு லில்லி என்ன பண்ணுறா, அப்படியே ஒரு மாதிரி கோவமா உட்காந்துருக்கா. இப்போ சரி லில்லி, ப்ளீஸ் 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 கோவப்படாத. சாரி சாரி, நீ டக்குன்னு நான் பார்க்கவும் பயந்துட்டேன். அதனால தான் அப்படி சொன்னேன். நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத. இங்கே பாரு, கோவப்படக்கூடாது. சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ லில்லி தான், மூடிட்டு போடா அந்த பக்கம். நீங்களாம் தனியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் போனதெல்லாம் என்னோடய ப்ரோக்ராமெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இங்கே வந்தால் என்னை பேயின்னு சொல்கிறல, போ நான் ஜிம்மின் ரூமுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இப்போ சொல்லிவிட்டு லில்லி ஏஞ்சி போகலான்ட்டு போகிறா. இப்போ தான் அப்படியே ஜிம்மின் லில்லியோட ஹேண்டை பிடிச்சிட்டு எங்கே போகிறேன், நான் போய் ஜிம்மின் கூட படுத்துக்கிறேன். அவங்களுக்குள்ள ஆள் இருக்காங்க, நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன், நீ என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்னால் இருக்க முடியாது, நான் போய் ஜிம்மின் கூட படுக்கிறேன், போ நீ என்னை பேயின்னு சொல்லிட்டு இரு, நான் ஜிம்மின் கிட்டே போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி என்ன பண்ணுறா, மறுபடியும் ஏஞ்சி போகலான்ட்டு போகிறா. இப்போ என்ன பண்ணுறான், லில்லியோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். இழுத்ததில் வந்து அப்படியே வந்து மேலே வந்து லில்லி வந்து விழுந்ததும் அப்படியே உங்களுக்குள்ள ஒரு 2-3 செகண்ட் வந்து அப்படியே ஐ கான்டாக்ட் போகுதுடா. 2 பேருமே அப்படியே ஐஸ் டு ஐஸ் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே பார்த்துட்ருக்குள்ளே 2 பேர்த்துக்குமே வந்து அப்படியே ஹார்ட் பீட்லாம் அப்படியே ரைஸ் ஆகுது. இப்போ லில்லி என்ன பண்ணுறான்னா, அப்படியே டக்குன்னு ஏஞ்சி சைடு உட்காந்துக்கிறா. சாரி தெரியாமல் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி இந்த பக்கம் ஏஞ்சி உட்காந்துக்கிறா. இப்போ தான் ஓகே பரவாயில்ல, ஆமாம் நீ ஏன் வந்துட்ட, அது ஒன்றும் இல்லை ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டேன். அப்போ கால் பண்ணி இல்லை கேன்சல் ஆயிடுச்சு, நீ அங்கே இருந்து அவங்களையெல்லாம் பார்த்து கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் தான் திருப்பி ரிட்டன் கிளம்பி வந்தேன் தெரியுமா. அப்போது எவ்வளோ டயர்டாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இப்போ தான் சரி ஏதாவது டீ காஃபி குடிக்கிறியா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி என்ன பண்ணுறா, அந்த பெட்டில் படுத்துடுறா. இப்போ தான் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கான். என்ன பாட்டில் போய் படுத்துட்டா, ஐயோ நான் எங்கே படுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்கடா. இப்போ லில்லி தான், நான் பார்க்குறேன், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், பயப்படாமல் தைரியமாக வந்து என் கூட படு அப்படின்னு சொல்லிட்டு லில்லி வந்து ஐஸ் க்ளோஸ் பண்ணிகிட்டே சொல்கிறா. இப்போ தான் எனக்கு ஒரு பயம் இல்லையே, நான் எதுக்கு பயப்படணும், நான் தைரியமாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அப்படியே போயிட்டு லில்லி பக்கத்துலேயே அவங்க அந்த சைடு படுத்துக்கிறாங்க, இந்த சைடு வந்து படுத்துக்கிறாங்க. இப்படி இவங்க 2 பேர் முடியுதுடா. இப்போ அப்படியே நம்ம ஜி குக் சைடு போகலாம் வாங்க. இப்போ ஜிக்குக்கு 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணி நல்லா தூங்கிட்டு இருக்காங்கடா. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது. இப்போ எப்படின்னா ஒரு 8:30 தான் ஆகுது. இப்போ தான் எல்லாருமே ஒவ்வொருத்தராக வந்து வேக்கப் ஆகுறாங்க. நம்ஜன் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகுறாரு. வேக்கப் ஆகிட்டு எல்லாத்தையும் டோரையும் போய் அப்படியே நாக் பண்ணுறாரு. எல்லாருமே வந்து அப்படியே ஏஞ்சிக்கிறாங்க. இப்போ நம்ம டோரும் வந்து லாக் ஆகுது. லாக் ஆகக்குள்ளே ஜேகே தான் ஃபஸ்ட்டு ஏந்திரிக்கிறான். ஏஞ்சி பார்க்கக்குள்ள அப்படியே ஜேகே அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜிமின் வந்து அவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படியே தூங்கிட்டுருக்கான். இன்னும் வந்து ஜேகே ஹக் பண்ணிட்டு தான் தூங்கிட்டுருக்கான். இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நகர்த்து படுக்க வச்சுட்டு ஜேகே ஏஞ்சி ஃப்ரெஷ்ஷாக போயிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ ஜிமின் அப்படியே வெக்கப் ஆகுறான். என்ன இப்படி ஹெட் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து ஜிமின் வந்து அவன் ஹெட்டை அப்படியே தேய்ச்சிக்கிட்டு அப்படியே ஏஞ்சி உக்காடுறான். உட்காந்துட்டு அப்படியே ரூமை தான் பார்க்குறான். இப்போ அந்த ரூமில் வந்து யாரும் இல்லை. இப்போ வந்து எப்படின்னா ஜேகே வந்து ஃப்ரெஷ்ஷாக போயிருப்பாள், அதனால் அந்த ரூமில் யாரும் இல்லை. ஜிமின் அப்படியே ஏஞ்சிட்டு அப்படியே என்ன பண்ணுறான்னா ஒரு டவல் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போகலான்ட்டு அப்படியே போயிட்டு, ஏன்னா வந்து ஜங்குக்கு வந்து அங்கே தண்ணி ஊற்றுற சத்தம் கேட்காதுடா. ஏன்னா வந்து ஜங்குக்கு வந்து சோப்பு போட்டுக்கிட்டுருப்பான் மேலுக்கு, அதனால் வந்து தண்ணி ஊற்றுற சத்தம் கேட்காது. அது மட்டும் இல்லாமல் லாக்கும் பண்ணியிருக்க மாட்டான். ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே ஒரு மாதிரி ஐஸை தேய்ச்சிக்கிட்டு அப்படியே எப்படின்னா இப்போ தூக்கத்துலேருந்து ஏஞ்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போனால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி வந்துட்டு ஜிமின் போயிட்டுருக்கான். போயிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு டோர் வந்து அன்லாக் பண்ணிவிட்டு இன்னும் ஜிமின் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. அப்படியே போயிட்டு அவன் வந்து டவல் வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு
அவன் ட்ரெஸ்லாம் அப்படியே அன்ட்ரெஸ் பண்ணிவிட்டு எப்படின்னா ஷாக்ஸ் மட்டும் வேர் பண்ணியிருக்கான். இப்போ இது பண்ணிகிட்ருக்கோம்ல அந்த பக்கம் ஜங்குக்கு வந்து சோப் போட்டுட்ருப்பான். ஜங்குக்கு தெரியாது, ஏன்னா அவனும் ஃபேஸில் வந்து சோப்பு போட்டுட்டு இருந்திருப்பான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே சரின்ட்டு இப்படி திரும்பி அப்படியே பார்த்தா அந்த பக்கம் ஒரு உருவம் தெரியுது. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. மறுபடியும் என்ன பண்ணுறான், அவன் வயசு நல்லா அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே நல்லா பார்க்குறான். அங்கே ஒரு பர்சன் நல்லா சோப் போட்டு குளிச்சிட்ருக்காங்க. ஜிமின் தான் அப்படி எப்படி சொல்கிறாங்கன்னா வீச்சின்னு கத்துறான். அவனை கத்துனதுமே ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அவன் ஐஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அந்த சோப்பெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அவனும் பார்க்குறான். அவனும் பார்த்துட்டு அவனும் கத்துறான். 2 பேரும் வேகமாக கத்திக்கிறாங்க. கத்திட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமின் டக்குன்னு வெளியே வந்துடுறான். இப்போ இந்த சவுண்டை கேட்டதும் எல்லா மெம்பர்ஸுமே அப்படியே வந்து ஜங்குக்கோட ரூமுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே வெளியே வந்துட்டு அவன் வந்து ஒரு மாதிரி அப்படியே அவன் ஹார்ட்டில் வந்து ஹேண்டை வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அங்கே இருந்துட்டு டே, ஆரமு, ஜின்னு, சுகாஹோ, லில்லி எல்லாருமே வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நிற்பாங்க. இப்போ லில்லி தான் ஜிமினா என்னாச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி வந்து பேச்சு தடுமாறுறான். இப்போ அந்த பக்கம் ஜங்குக்கு தான் நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வெளியே வந்து அப்படியே நிற்கிறான். இப்போ அப்படியே எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. ஜிமின் முதல்ல கொண்டு எல்லாருமே ஷாக்காக ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் ஐயா ஏன் என்னெல்லாம் அப்படி பார்க்குறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். இப்போ டே தான் நீ ஜிமின் ரூமில் என்ன ஜங்குக்க பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறான். இதுதான் என் ரூமு, ஏன்னா இங்கே தான் நான் இருந்தேன், இதான் என் ரூமு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ டே தான் ஜங்குக்கா என்ன சொல்கிற, ஆமாம் டே இதுதான் என் ரூமு, இங்கே தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் என்ன ஓன் ரூமா, இதில் நான் மட்டும்தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். எனக்கு ஆரம் தான் கீ கொடுத்தாங்க, இதுதான் என் ரூமுன்னு சொல்லி அப்படியே சொல்லிட்டு ஆரம் பார்த்து ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஆரம் தான் லில்லி தான் சொன்னான், எல்லாத்துக்கும் இந்த நம்பர்னு சொல்லி சொன்னான், அதை நான் செட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு போனேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் ஒரு ரூம்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு ஆரம் சொல்லுவாங்க. சரி, இப்போ ஒரே ரூம்னாவது என்ன ஹயாங் பிரச்சனை, இங்கே என்ன சவுண்டு வந்துச்சு, என்ன சத்தம், அதுவா நான் ரெஸ்ட் ரூமில் இருக்க தெரியாமல் ஜிமின் ஹயாங் உள்ளே வந்துட்டாங்க, அவங்க என்னை பார்த்து நான் அவங்கள பார்த்து கத்திட்டு அதான் சத்தம், வேறலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ லில்லி தான் ஜிமினா என்னடா அதெல்லாம், லில்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போடி அந்த பக்கம், நான் மட்டும்தான் நினச்சி ரூம்குள்ளே போனேன், போன வாட்டி தான் தெரியும் அவன் இருந்தான்னு, அதான் கத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ அங்கே இருக்கவங்களாம் லைட்டாக சிரிச்சிட்டு கிளம்பி வாங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. இப்போ ஜிமினும் நானும் ஃப்ரெஷ்ஷாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து திணறிக்கிட்டே ரூம்குள்ளே போயிடுறான். இப்போ லில்லி இவங்க 2 பேரும் இதை பார்த்து சிரிச்சிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்போ அப்படியே தான் எல்லாருமே ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ அங்கே வந்து ஒரு ஹால் மாதிரி இருக்கும், அங்கே தான் வந்து எல்லா மெம்பர்ஸும் உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து லில்லி பக்கத்தில் வந்து ஜிமின் வந்து உட்காந்துக்கிறான். ஜங்குக்கு வந்து ஜின் கூட போய் உட்காந்துக்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் ஹயாங் என்ன ஆள் இன்னைக்கு பலன்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போய் கேட்குறான். இப்போ ஜின் தான் இப்படா அந்த பக்கம், அவன் பெண்டை கழட்டி விட்டான், நானே எல்லாம் டயர்டில் இருக்கேன், இந்த லட்சணத்தில் வர இன்றைக்கி சுற்றி பார்க்க போகணுமா, என்னெல்லாம் கமெண்ட் படுக்க விட்டால் நான் நல்லா இழுத்து போட்டு தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாங்க. என்ன ஹயாங் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சாப்பிட்டு அங்கே வந்து ஒரு பிளேஸ் இருக்குண்டா, அதை வந்து சுற்றி பார்க்க தான் எல்லோரும் போகிறாங்க. இப்போ ஜிம்மி தான் லில்லி ஆமாம் நீ என்ன பண்ணுறீங்க, உனக்கு தான் ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்கன்னு சொன்னேன், ஆமாம் என்ன ஏன் வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கேட்குறான். இப்போ லில்லி தான் ஜிமினா அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை,
ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டேன். அப்புறம் அப்பா வேணாம் கேன்சல் ஆச்சுன்னு சொல்லிட்டாரு. அதான் அவங்க கூட வந்து மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஜிமின்னா ஐயா வலியுது போ, நீ எதுக்காக மறுபடியும் ரிட்டர்ன் வந்தது நீ இவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏய் போட அந்த பக்கம். ம் எப்போ பார்த்தாலும் என்னை ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதான் தெரியுதுல்ல அப்புறம் என்ன. சரி சரி அம்மா நைட் எங்கே ஸ்டே பண்ண டீ கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஜிம்மி தான் ஏய் என்னடி சொல்கிற. ஆமாம் ஜிம்மி நான் டீ கூட தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். மக்கு ஒன்றுமே பண்ணல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. ஐயா அலையாத வா, எதுக்கு ஏதாவது பண்ணுனா அப்புறம் இதான் சாக்குன்னு மேரேஜ் பண்ணிக்கலான்னு பார்க்குறியா. ஆமாம் அப்படித்தான் நினச்சி போய் கூட படுத்தேன், அந்த பக்கி ஒன்றுமே பண்ணலை அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஜிம்மி தான் ஏய் ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரியாடி பேசுகிற, ஏய் நீ இப்படி காஜி மாதிரி பேசுகிற. ஏய் என்ன ஜிம்மினா என்னை பார்த்தா காஜின்னு சொல்கிறேன், நான் டே கிட்ட மட்டும்தான் நான் அது மாதிரி இருக்கேன், உங்களுக்குள்ள அது மாதிரி இருக்கணும் போடா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி வந்து அப்படியே கோச்சிக்கிறா. இப்போ ஜிம்மி தான் சரி சரி விடுடி வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா அப்படியே வந்து எல்லாருமே வந்து ஒரு பிளேஸுக்கு தான் போகிறாங்கடா. அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தான். அங்கே வந்துட்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் அதுக்குள்ளே வந்து ஒரு அருவி மாதிரி இருக்குது, அந்த ஃபால்ஸ் மாதிரி இருக்குது, அதுக்கு தான் போகிறாங்க. இப்போ எல்லாருமே அப்படியே பேராக எப்படின்னா நம்ஜுன் 2 பேரும் போகிறாங்க, சுகாவும் ஜேஹோப்பும் ஒரு பேராக போகிறாங்க, லில்லி ஒரு பேராக போகிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜீக்குக்கு 2 பேருமே அப்படியே தனித்தனியாக போகிறாங்க. இப்போ அவங்க எல்லாருமே வந்து முன்னே போயிடுறாங்க. ஏன்னா இப்போ ஜிமினும் ஜங்குக்கு மட்டும்தான் பேக்கில் போகிறாங்க. அதுவும் ஜிமின் தான் ரொம்ப பேக்கில் வரான், ஏன்னா அவனால் நடக்கவே முடியல. இப்போ ஜங்குக்கு அப்படியே திரும்பி ஜிமினை தான் பார்க்குறான். ஜிமின் ஆனால் ஜங்குக்கை கண்டுக்கவே இல்லை, அவன் பாட்டில் தான் நடந்து வந்துட்டுருக்கான். அவங்களுக்கு பேக் சைடில் வந்து இப்போ வந்து மெம்பர்ஸ் கூடலாம் வந்து அந்த பாடி கார்டு மாதிரி வருவாங்கல்லடா, இப்போ அந்த இடத்துல வந்து சுற்றி காட்டுறதுக்குன்னு வந்து இருக்காங்கல்ல, அவங்க வராங்க. அவங்க வந்து பின்னாடி வராங்க, அப்படியே ஜிமின் கூட பேசிக்கிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. இப்போ ஜிமினும் அவங்க கூட நல்லா ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கான். இப்போ அந்த பையன் எப்படின்னா ஜிமின் ஏஜ் தான் இருக்கும். இப்போ ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் வரான். பாரு யார் இவனே தெரியல, அவனுக்கிட்டலாம் பல்ல காட்டிகிட்டு வரான். முன்னே இவனை பேசிக்கலாம், இப்போ எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கான். ஏன்னா எல்லாருமே ரொம்ப தூரம் போயிட்டாங்க. எப்படின்னா அவங்கவுங்களுக்கும் ஒருத்தங்க சுற்றி காட்ட ஒரு ஆள் இருக்காங்க பாடி கார்டு, அவங்க கூட வந்து அப்படி அது எனக்கு பாடி கார்டுன்னு சொல்ல தெரியலடா, அது எனக்கு சொல்ல தெரியல, அந்த ட்ரிப் சுற்றி காட்டுவாங்கள்ல அந்த மாதிரி. ஸோ டக்குன்னு வாயில் வரல, சாரி. கைடுடா, சாரி டக்குன்னு வரல, கைடு. ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு கைடு இருக்காங்க, அதனால் அவங்கவுங்க கூட்டிகிட்டு போயிடறாங்க. இப்போ ஜீக்குக்குன்னு 2 கைடு இருக்காங்க, அது ஜங்கு கூட ஒருத்தவங்க, ஜிமின் கூட ஒருத்தவங்க. இப்போ ஜங்கு கூட வரவங்களும் ஜிமின் கூட தான் வராங்க, ஏன்னா ஜங்குக்கு வந்து முன்னாடி நடந்து போயிட்டுருக்கனால. இப்போ இவங்க 2 பேர்த்து கூடமே ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு ஜிமின் அவ்வளோ அழகாக வந்துட்டு அப்படியே அவங்க கூட நடந்து வந்துட்டுருக்கான். அவனால நடக்கவே முடியல. இப்போ அந்த கைடுங்க 2 பேர் ஹேண்டும் அவங்க பிடிச்சிக்கிறாங்க, பிடிச்சிட்டு அப்படியே வந்து கூட நடந்து வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக்கெலாம் ஜிமினை ஹேண்டை பிடிச்சதுமே அவ்வளோ கோவம் வருது. நான் பல தடவை சொல்லிட்டேன், யார் தெரியாதவங்கட்டெலாம் பேசாத சொல்கிற பேச்சு இன்னைக்காவது கேட்குறான். அப்பாரு ஐயோ கேட்டா உனக்கு என்ன உன் வேலையை பாருன்னு சொல்லுவான். இப்போ ஜங்குக் தான் ஜிமின் ஹயாங் வாங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைடை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் இல்லை நாங்கள் உங்கள் கூடயே வரேன், நீங்கள் போகலாம், நான் இவங்க கூடயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஒரு மாதிரி ரூடாக சொல்லிடுறான். இப்போ ஜங்குக்கு செம்ம கோவம் வருது. இப்போ அப்பயும் வந்து ஜிமின் கூட தான் ஜங்குக்கு வரான், ஏன்னா ஜிமின் வந்து தனியாக விடவே இல்லை. இப்போ வந்து அப்படியே வந்து ஒரு கட்டு மாதிரி இருக்குது, அதில் நடந்து போகலான்ட்டு நடந்து போயிட்டுருக்குள்ள வந்து எப்படின்னா ஜிமினுக்கு வந்து அந்த கால் வந்து ஸ்லிப் ஆகி வந்து லைட்டாக வந்து கால் அப்படியே பிசைக்குது. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஒரு மாதிரி வந்து வழியில் துடிக்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் வேகமாக வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே ஜிமினோட லெக்கை தான் அப்படியே பார்க்குறான்.
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஹேண்டை என் லெக்கை விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். கம்முன்னு ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அந்த ஷூ போட்டிருக்கிறதுலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படி வந்து ஜிமினோட லெக்கு தான் பார்க்குறான். அது வந்து லைட்டாக வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து செவந்து போன மாதிரி இருக்குது. இப்போ லைட்டாக கால் பிசைச்சிருக்கு, நீ நடக்க வேணாம், நான் உன்னை தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் ஏன்னா தூக்கிக்கிறியா, ஆமாம் நான் உன்னை தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் அதில் ஒன்றும் வேணாம், நான் பரவாயில்ல நான் நடந்தே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். நான் தான் தூக்கிக்கிறேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன வாங்க கம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கோல்டாக சொல்லிவிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், பிக்கி பேக் மாதிரி ஜிமினை தூக்கிக்கிறான் ஜங்குக்கு. இப்போ ஜிமினும் அப்படியே எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக தான் வரான். இப்போ ஜங்குக்கு இந்த பக்கம் அப்படியே சிரிச்சிட்டு ஜிமினை அவ்வளோ அழகாக பார்த்து டேக் கேர் பண்ணி தூக்கிக்கிட்டு அப்படியே மெம்பர்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். இப்போ அங்கே லில்லி எல்லாருமே வந்துடுறாங்க. என்னாச்சு ஜிமின் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வேகமாக வராங்க. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே அவ்வளோ அழகாக அந்த கல் மேல் ஒரு கல் மாதிரி பெருசாக இருக்கும், அங்கே வந்து உட்கார வச்சிடுறாங்க. இப்போ ஹயாங் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக கால் பிசைச்சிச்சு, எனக்கு வலி அவ்வளோ ஒன்றும் இல்லை, நான் நடந்து வரேன்னு தான் சொன்னேன், அவங்க தான் என்னை தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ எல்லா மெம்பர்ஸும் அப்படியே ஜேகேவை தான் பார்க்குறாங்க. இல்லை ஹயாங் கால் ரொம்ப வலிச்சுதுன்னு சொன்னாங்க, அதான் தூக்கிட்டாங்க, மற்றபடி வேறெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த சைடு போயிடுறான். இப்போ லில்லி தான் ஜிமினா பார்த்து வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கேட்குறா. இப்போ டேவும் பார்த்து வர மாட்டியாடா, சொல்லியிருந்தா நான் சாரிடா, நாங்கள் இதை பார்த்துட்டே உனக்கு கவனிக்க மாட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இப்போ நார்மலாக தான் இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்கிறான்னா அவங்க கூட தான் நடந்து போகிறான். இப்போ கூடலாம் அவ்வளோ அழகாக ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு அப்படியே அவ்வளோ அழகாக பிக் எடுக்கிறது, அந்த ஃபால்ஸ் ஏரியா அதை தண்ணி ஊற்றுறாங்க, அந்த ஊற்றுற மாதிரி இருக்கும்டா, அங்கே போயிட்டு அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறதும் லில்லி கூட அழகாக இருந்து க்ளோஸாக ஃபோட்டோ எடுக்கிறதும், அது மெயினாக யூங்கி கூடயும் கூட தான் அவ்வளோ அழகாக க்ளோஸாக அப்படியே ஹக் பண்ணுற மாதிரியும் ஒரு மாதிரி கிஸ் மைலி கொடுக்குற மாதிரியும் ஒரு மாதிரி க்யூட்டாக ஃபேஸ் எல்லாம் வச்சுட்டு ஜிமின் வந்து அப்படியே பிக் எடுத்துகிட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஜிம்மினை தான் அப்படியே பார்த்து அப்படியே ரசிச்சிட்ருக்கான். இப்போ அந்த பக்கம் லில்லி தான் இதெல்லாமே பார்த்துட்ருக்கா ஜங்குக்கு. ஹலோ சீனியர், என்ன நானும் முன்னிலேருந்தே பார்த்துட்ருக்கேன், அங்கேயே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கேட்குறான். லில்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஓஹோ சும்மாவா, பார்த்து சீனியர், ஜிமின் ஏன் ஆள், தேவையில்லாமலாம் அவங்கள ரசிக்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஷாக்காக திரும்பி லில்லி தான் பார்க்குறான். என்ன சொன்ன, ஓலா, ஆமாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு லில்லி கேட்குறா. லில்லி என்ன சொல்கிற நீ, சீனியர் நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து ஜிம்மினை தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், என்ன ஜிமின் கிட்ட தான் நான் இன்னும் சொல்லலை, ஆனால் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நான் ஜிமின் கிட்ட சொல்லுவேன், அவன் என்னை புரிஞ்சிக்குவான். ஏதோ தெரியாதனமாக உங்கள் பின்னாடி கொஞ்ச நாள் சுற்றிட்டான், இதுக்கு மேலே சுற்ற மாட்டான், இதுக்கு மேலே இதுதான் சான்ஸு, இந்த டைமில் வந்து நான் அவனை பிக்கப் பண்ணிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. ஜிமின் ஜங்குக்கு அப்படியே அவ்வளோ ஷாக்காக லில்லி தான் பார்க்குறான். ஓகேடா, நான் இந்த ஸ்டோரியை அப்படியே இதோட இன் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, இந்த ஸ்டோரியில் வந்து அதிகம் ஜிக்குக்கு வந்து வரமாட்டாங்க, நிறைய பேர்த்துக்கு பேராக பண்ணி கொடுத்ததுனால வந்து ஜிக்குக் ஸ்டோரி கம்மியாக தான் அதில் வந்திருக்கும். நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் டூரேஷன் அதிகமாக கொடுக்குறேன் ஜிக்குக்கு. இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. அப்புறம் ஸ்டோரி முக்கியம் இருந்துச்சுன்னா சாரி. ஓகே பாய்.